என் அன்பான பிள்ளையே, இன்று உன் இதயத்தோடு நான் பேச விரும்புகிறேன். பல நாட்களாக நீ காத்திருக்கிறாய், எப்போது என் வாழ்க்கை மாறும்? எப்போது என் ஜெபத்திற்கு பதில் வரும்? என்று அமைதியாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் காத்திருப்பை நான் பார்த்திருக்கிறேன். உன் கண்ணீரை நான் எண்ணியிருக்கிறேன். என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நம்பிக் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. என் பிள்ளையே, நான் தாமதப்படுத்துகிறேன் என்று நினைக்காதே. நான் உனக்காக சரியான நேரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பழம் சரியான நேரத்தில் பழுப்பது போல, உன் ஆசீர்வாதமும் என் நேரத்தில் முழுமையாக வரும். அவசரத்தில் கொடுப்பதை விட நிறைவாக கொடுப்பதையே நான் விரும்புகிறேன். இன்று உன் கண்களுக்கு எதுவும் மாறாதது போல தோன்றலாம். ஆனால் உனக்குத் தெரியாத இடங்களில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத கதவுகளை நான் திறக்கிறேன். உனக்காக பேச வேண்டிய இதயங்களை நான் தொடுகிறேன். உன் எதிர்காலத்திற்கான பாதையை நான் நேராக்கிக் கொண்டிருக்கிறேன். சோர்ந்து போகாதே. இனி ஒன்றும் நடக்காது என்று சொல்லாதே. உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இன்னும் முன்பாக இருக்கின்றன. மனிதர்கள் முடிந்துவிட்டது என்று சொன்ன இடத்தில் நான் புதிய தொடக்கத்தை உருவாக்குகிறேன். இன்று உன் விசுவாசத்தை புதுப்பி. கடந்த காலத்தின் தோல்விகளை அல்ல, என் வாக்குறுதிகளை நினை. நான் பொய் சொல்லாத தேவன். நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதில்லை. என் பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. இன்று நீ காத்திருந்த ஆசீர்வாதம் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் யாராலும் தடுக்க முடியாத கதவுகளை நான் திறப்பேன். நீ என்னை நம்புவதற்காக ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டாய். அமைதியாக இரு. விசுவாசத்தோடு முன்னேறு. உன் காத்திருப்பு முடிவடையப் போகிறது. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்காக நான் செயல்படுகிறேன். விரைவில் இது ஆண்டவர் செய்த காரியம் என்று மகிழ்ச்சியோடு நீ சாட்சி சொல்லுவாய். நீ இத்தனை நாள் சுமந்த பாரத்தை இனியும் தனியாக சுமக்க வேண்டாம். அதை என் பாதத்தில் வைத்துவிடு. உன் பலவீனத்தில் என் பலம் வெளிப்படும். நீ முடியாது என்று நினைக்கும் இடத்தில்தான் நான் அதிசயத்தை ஆரம்பிக்கிறேன். என் வார்த்தை சொல்கிறது, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீ பலரிடம் உதவியைத் தேடினாய். சிலர் வாக்குறுதி கொடுத்தார்கள், ஆனால் நிறைவேற்றவில்லை. சிலர் உன் கண்ணீரை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் நீ தனிமையாக உணர்ந்தாய். ஆனால் நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடவில்லை. உன் அருகிலேயே நின்று உன் இதயத்தின் சத்தத்தைக் கேட்டுக் கொண்டிருந்தேன். நீ இழந்த ஆண்டுகளைப் பார்த்து வருந்துகிறாய். என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிவிட்டது என்று கேட்கிறாய். என் பிள்ளையே, உனக்காக நான் வைத்திருக்கும் எதிர்காலம் உன் கடந்த காலத்தை விட பெரியது. இன்று நீ பார்க்க முடியாததை நாளை நீ சாட்சியாகச் சொல்வாய். நம்பிக்கை இல்லாமல் தோன்றும் சூழ்நிலையிலும் என் கரம் செயல்படுகிறது. விதை மண்ணுக்குள் மறைந்து கிடக்கும் நாட்கள் வீணல்ல, அது அறுவடைக்கான ஆயத்தம். அதுபோல உன் காத்திருப்பும் வீணல்ல, உன் கண்ணீரும் வீணல்ல. நான் ஒவ்வொன்றையும் நன்மையாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். பயப்படாதே. இன்று நான் உன் உள்ளத்தில் புதிய தைரியத்தை ஊற்றுகிறேன். நேற்றைய தோல்வி நாளைய வெற்றியைத் தடுக்காது. மனிதர்கள் முடிந்துவிட்டது என்று சொன்ன இடத்தில் நான் இப்போதுதான் ஆரம்பம் என்று சொல்கிறேன். என் கரத்தை உறுதியாக பிடித்துக்கொள். சந்தேகத்தை விடு. விசுவாசத்தோடு முன்னேறு. உன் கண்ணீரின் நாட்கள் எண்ணப்பட்டுவிட்டன. என் சமாதானமும் என் கிருபையும் உன் வாழ்க்கையை நிரப்பப் போகிறது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. நீ ஜெபித்த பதிலை விரைவில் காண்பாயு. இன்று உன் இதயத்தில் மீண்டும் நம்பிக்கையை எழுப்ப நான் வந்திருக்கிறேன். நீ நீண்ட காலமாக காத்திருந்ததால் ஒருவேளை இது எனக்கு கிடைக்காதோ என்று எண்ண ஆரம்பித்துவிட்டாய். ஆனால் என் பிள்ளையே, என் வாக்குறுதிகள் காலாவதியாகாது. நான் சொன்னதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். என் வார்த்தை சொல்கிறது, தக்க காலத்தில் நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால் அறுப்போ. நீ சோர்வடையாமல் தொடர்ந்து ஜெபித்து ஒவ்வொரு நாளையும் நான் பார்த்தேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீரையும் நான் மறக்கவில்லை. மனிதர்கள் உன் போராட்டத்தை அறியாமல் இருக்கலாம், ஆனால் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் அறிவேன். இன்று உனக்கு தாமதமாக தோன்றும் காரியம்
என் பார்வையில் சரியான நேரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் உனக்குக் கொடுக்கப் போகும் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் மாற்றும். அதனால்தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக ஆயத்தப்படுத்துகிறேன். உன் கண்களை பயத்தின் மீது வைக்காதே. என் வாக்குறுதிகளின் மீது வை. நான் திறக்கப் போகும் கதவை யாராலும் மூட முடியாது. நான் உயர்த்தப் போகும் மனிதனை யாராலும் தாழ்த்த முடியாது. நான் உன்னை அழைத்தபோது உன் வெற்றியையும் திட்டமிட்டிருந்தேன். என் பிள்ளையே, உன் காத்திருப்பு முடிவை நெருங்குகிறது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. இன்று காணாததை நாளை நீ உன் கண்களால் காண்பாய். இன்று கேட்காத செய்தியை விரைவில் மகிழ்ச்சியோடு கேட்பாய். இன்று மூடியதாக தெரியும் கதவுகள் என் நேரத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக திறக்கும். அமைதியாக இரு. விசுவாசத்தை உறுதியாக பிடித்துக்கொள். உன் ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது. நான் உன் நடக்கிறேன். தடைகளை அகற்றுகிறேன். உன் கைகளை வெறுமையாக விடமாட்டேன். நான் உன் ஆண்டவர். என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. உன் காத்திருப்பும் வீணாகாது. நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் நேரம் வந்துவிட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் என் மகிமையைச் சாட்சியாக அறிவிக்கும். இன்று வரை என்னை நம்பி காத்திருந்து ஒவ்வொரு நாளும் என் பார்வையில் மதிப்புமிக்கது. உன் விசுவாசத்தை நான் கண்டேன். உன் பொறுமையை நான் பார்த்தேன். நீ யாரிடமும் சொல்லாமல் சுமந்த பாரத்தையும் நான் அறிவேன். இப்போது உன் இதயத்தை தைரியப்படுத்திக்கொள், ஏனெனில் நான் உனக்காகச் செயல்படுகிறேன். என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்குக் கொடுப்பார். சங்கீதம் 37:4. என் பிள்ளையே, நீ இழந்த காலத்தை நினைத்து வருந்தாதே. நான் ஒரு நொடியில் மனிதர்களால் முடியாததைச் செய்ய வல்லவன். உன் வாழ்க்கையில் மூடப்பட்டதாக தோன்றிய ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் நான் புதிய வழியை உருவாக்குகிறேன். உன் கண்ணால் இன்னும் காணவில்லை என்பதற்காக நான் வேலை செய்யவில்லை என்று நினைக்காதே. நீ பலமுறை, ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள் என்று கேட்டாய். அந்த ஒவ்வொரு கேள்வியையும் நான் கேட்டேன். இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், காத்திருப்பின் முடிவு நெருங்கிவிட்டது. உன் விசுவாசம் வீணாகாது. நீ விதைத்த கண்ணீரின் அறுவடையை மகிழ்ச்சியோடு காண்பாய். இனி பயத்தோடு வாழ வேண்டாம். கடந்த காலத்தின் தோல்விகள் உன் எதிர்காலத்தை முடிவு செய்யாது. நான் எழுதும் திட்டம் மனிதர்களின் கணிப்பை விட பெரியது. நான் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது. நான் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்க முடியாது. இன்று முதல் உன் வார்த்தைகளை மாற்று. எனக்கு முடியாது என்று சொல்லாதே. என் தேவன் எனக்காகச் செய்கிறார் என்று சொல்லு. நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லாதே. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லு. அந்த விசுவாசத்தின் அறிக்கையை நான் மதிக்கிறேன். என் அன்பான பிள்ளையே, இன்னும் சிறிது நேரம். உன் வாழ்க்கையில் நான் செய்யப் போகும் காரியத்தைப் பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய். இன்று நீ காத்திருந்த ஆசீர்வாதம் உன் வாசலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அமைதியாக இரு. என் நேரத்தை நம்பு. நான் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றும் உண்மையுள்ள தேவன். விரைவில் உன் உதடுகளில் கண்ணீர் அல்ல, நன்றியின் துதிதான் இருக்கும். என் அன்பான பிள்ளையே, இவ்வளவு தூரம் உன்னை நான் நடத்தி வந்தேன். இனி உன்னை கைவிடுவேன் என்று ஏன் நினைக்கிறாய்? உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உன் கண்ணீரின் கடைசி பக்கத்தை எழுதும் நேரம் நெருங்கிவிட்டது. என் வார்த்தை சொல்கிறது, இதோ, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஏசாயா 43:19. நீ கடந்த காலத்தின் வலியை நினைத்து வாழ வேண்டாம். நான் உனக்காக புதிய பாதையை உருவாக்குகிறேன். மனிதர்கள் மூடிய கதவுகளைப் பார்த்து அழாதே. உனக்காக யாராலும் மூட முடியாத கதவை நான் திறக்கப் போகிறேன். உன் ஜெபங்கள் என் சந்நிதியில் வீணாகவில்லை. நீ அமைதியாக சிந்திய கண்ணீரும் இரவில் சொன்ன ஜெபமும் யாரிடமும் சொல்லாத வேதனையும் எனக்குத் தெரியும். அதற்கெல்லாம் என் நேரத்தில் நான் பதில் தருவேன். இன்று நான் உன் உள்ளத்தில் இருந்த பயத்தை அகற்றி புதிய விசுவாசத்தை நிரப்புகிறேன். நீ தனியாக நடக்கவில்லை. நான் உன் முன்னே செல்கிறேன்.
தடைகளை அகற்றுகிறேன். விழாமல் என் கரத்தால் உன்னை தாங்குகிறேன். உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உன் வேலையை நான் வழிநடத்துவேன். உன் உடைந்த மனதை நான் சுகப்படுத்துவேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளி அதிகரிக்கும். என் பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. கண்ணீரால் விதைத்த நாட்கள் முடிவடைகின்றன. மகிழ்ச்சியோடு அறுவடை செய்யும் காலம் வந்துவிட்டது. என்னை நம்பு. நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தேவன். உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும் நாளை நீ விரைவில் காண்பாய். என் சமாதானம் என்றும் உன்னோடு இருக்கும். இந்த வார்த்தைகளை நீ கேட்டது தற்செயலாக அல்ல. உன் இருதயம் சோர்ந்து போன நேரத்தில் உன்னிடம் பேச நான் இதை அனுமதித்தேன். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. நான் எழுதிக் கொண்டிருக்கும் அழகான அத்தியாயங்கள் இன்னும் இருக்கின்றன. என் வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:11. இன்று முதல் உன் கண்களை கண்ணீரின் மேல் அல்ல, என் வாக்குறுதிகளின் மேல் வை. சூழ்நிலைகள் மாறவில்லை என்றாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே உன் மிகப்பெரிய நம்பிக்கை. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் வழிநடத்துவேன். நீ இழந்த சமாதானத்தை நான் திரும்பக் கொடுப்பேன். உடைந்த நம்பிக்கையை நான் புதுப்பிப்பேன். மூடிய கதவுகளுக்கு முன்னால் நிற்காமல் நான் திறக்கும் புதிய பாதையில் நட. உன் கடந்த காலம் உன்னை வரையறுக்காது, என் கிருபைதான் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். இன்று இந்த நிமிடத்திலேயே உன் கவலைகளை என் கைகளில் ஒப்படை. பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடு. பயத்தை விடு. சோர்வை விடு. என்னை முழு இருதயத்தோடு நம்பு. நான் உனக்காக போராடுகிறேன். நீ அமைதியாக இருந்தாலும் நான் செயல்படுகிறேன். என் பிள்ளையே, இன்னும் சிறிது காலம். உன் கண்ணீர் சாட்சியாக மாறும். உன் வலி வெற்றியாக மாறும். இன்று உன்னை பார்த்து இறங்குபவர்கள் நாளை நான் செய்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நினைவில் வைத்துக்கொள், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னைத் தாங்குகிறேன். உன்னை நேசிக்கிறேன். உன் கண்ணீர் முடியும். என் சமாதானம் உன் இருதயத்தை நிரப்பும். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் பெருகும். நான் உன் ஆண்டவர். என்னை நம்பு. உன் சிறந்த நாட்கள் இன்னும் முன்னால் இருக்கின்றன. ஜேவி